Hi, hello friends. Welcome back to our channel Friends Teckies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே அழகான கிராஃப்ட் ஒர்க் கலர் பேப்பர்ல எப்படி பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ரெண்டு கலர் A4 பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க. நான் டம்ளர் வச்சு சர்க்கிள் போட்டுருக்கேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃபை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 சர்க்கிளையும் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹாஃபை கோன் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த மாதிரி ஃபோல்டு ஷேப்பில் எல்லா பேப்பர்ஸையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா 8 x 29 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணி அப்படியும் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு பேப்பர் மிச்சம் ஆகணும்னா 8 x 29 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த பேப்பரை ஹாஃபாக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நீளமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அந்த லாஸ்ட் கார்னர் இருக்கும் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் வச்சு க்ளூ வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 கார்னரையும் ஷேப் ஆகிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா ஒரு கோன் ஷேப் ஃப்ளாரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கோன் ஷேப்பில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி ஸ்டிக்கோட சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது நம்ம கோனை மடிச்சிருக்க ஒரு லைன் மாதிரி இருக்கும்ல, அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போது இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளோட ஃப்ளார். இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட நீளமாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இன்னும் அதிகமாக இந்த பெட்டல்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளார் செட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று செய்யலாம் பாருங்கள். அதே மாதிரி அதே 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பேப்பரை என்ன பண்ண போகிறோன்னா 8 x 8 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ அந்த ஸ்கொயரை ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. எகெயின் இன்னொரு ரெக்டாங்கிள், எகெயின் இன்னொரு ரெக்டாங்கிள் 3 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஹாஃப் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாஃப் ஃப்ளாரை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த மடிப்பு இருக்குல்ல, அந்த வந்து கொஞ்சம் கூட நீளமாக கட் பண்ணி விடுறோம். எதுக்காகனா நீட்டாக இருக்கிறதுக்காக, ஃப்ளார் இன்னும் ஷேப்பாக வர்றதுக்காக. அப்புறம் இதே மாதிரி இந்த சிசர்ஸ் வச்சு மடித்து விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ பெட்டல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த லாஸ்ட் இதழ் இருக்குல்லையே, அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சுல்ல? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துட்டு அதில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரைப், சின்னதாக ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அது இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, அது சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் ஸ்ட்ரைப்பை உள்ளே வச்சுருங்க. பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஸ்டிக் செய்கிறதுக்காக க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி 18-26 சென்டிமீட்டர் இல்லைனா 18-29 சென்டிமீட்டர் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 18-26 சென்டிமீட்டர் இதில் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி நீளமாக ஒரு ஸ்டிக் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு ஃப்ளார் வைக்கிறோம். லாஸ்ட் ஃப்ளார் பண்ண மாதிரியே இது நம்மளோட எல்லா குட்டி குட்டி ஃப்ளார்ஸையும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஒட்டி நிற்கும். இதே மாதிரி நீங்களும் பேப்பரில் கிராஃப்ட் பண்ணி உங்கள் வீடை டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட ஃப்ளார் செட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.